வரும். அதாவது குலத்தை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்கப்படாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது, குருவையே மறந்தாலும் குல தெய்வத்தை மறக்கக்கூடாது. குலதெய்வ வழிபாடு கோடி தெய்வத்திற்கு சமானம்னு சொல்லப்பட்டிருக்கு. கோடி தெய்வங்களுக்கு குலதெய்வ வழிபாடு சமானம்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததுக்கு சுக்குக்கு மிஞ்சின மருந்து கிடையாது, குலதெய்வத்திற்கு மிஞ்சின சாமியும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, குலதெய்வம் இல்லாத மற்ற கோயில்களில் சாமியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக பெருசாக கட்டியிருப்பா, பெரிய பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும், அலங்காரமெல்லாம் நிறையா இருக்கும். குலதெய்வ கோயிலில் பெருசாக இருக்காது, சுவாமி சின்னதாக இருக்கும், ரொம்ப சாதாரணமாக இருப்போம். பெருசாக அலங்காரமெல்லாம் பண்ண மாட்டோம், நம்மளே போய் அபிஷேகம் பண்ணுவோம், அலங்காரம் பண்ணுவோம். சில கோயிலில் நல்ல விமர்சையாக நடக்கும். அப்போது அதனால தான் சொல்ல, மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசுங்கிறா. அந்த மாதிரி குலதெய்வத்தை மறக்கவே கூடாது. குலதெய்வத்தை வணங்கினால் கோடி நன்மைகள் உண்டாகும்னு சொல்கிறா. கோடி நன்மைகள் இல்லை, கோடான கோடி நன்மைகள்.